வெல்கம் டு கிராண்ட் இன்டீரியர். நம்ம இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அன்னூர்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் முன்னாடி ஒரு 3 BHKல ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஒன் பண்ணியிருக்கோம். ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடுங்க. ப்ளஸ் அந்த வீட்டையும் உங்களுக்கு காட்டுறேன். ப்ளஸ் நம்ம என்னெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம், மொத்தம் 3 கலர் காம்போ பண்ணி ப்ளஸ் இந்த வீட்டை வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக ஸ்லைடிங் ஆப்ஷன் தான், வார்ட்ரோப்பு லாஃப்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்லைடிங் ஆப்ஷன் தான் பண்ணியிருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி யூனிட் வந்து நம்ம டிசைன் பண்ணல. இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காங்கிரீட்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணி வால் ஸ்டிக்கரிங் எல்லாருமே நீட்டாக கிரே கலரில் உங்களுக்கு ப்ளஸ் க்ரீன் கலரில் எவ்வளோ நீட்டாக அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ளஸ் இந்த ஸ்டேர் கேஸ்லாம் பாருங்கள், உங்களுக்கு அப்படியே யூ ஷேப்பில் உங்களுக்கு ஸ்டேர் கேஸ்லாம் பண்ணி இந்த இடமே பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக கிராண்டாக இருக்குது பாருங்கள். ப்ளஸ் நம்ம கீழே பார்த்தீங்கன்னா இந்த டிவி யூனிட்டுக்கான எந்த ஒரு எதுவுமே பண்ணலைங்க. கீழே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பாக்ஸ் அடித்து உங்களுக்கு டோர் மட்டும் போட்டு கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா இங்கே வேறு எது பண்ணாலும் இங்கே நல்லா இருக்காதுங்க. ஏன்னா இந்த இடமே இவ்வளோ அழகாக இருக்கும்போது நம்ம இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா எது பண்ணாலும் இன்டீரியர் பண்ணாலும் அவ்வளோ நீட்டாக இருக்காது. பெயிண்டிங்கில் ப்ளஸ் ஸ்டிக்கரிங்கில் நம்ம எவ்வளோ நீட்டாக அழகாக கொண்டு வர முடியுமோ அவங்களே அழகாக கொண்டு வந்திருக்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக வந்திருக்குதுன்னு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம்ங்க. இங்கே ப்ளைன் ஒயிட் காம்போ மேட்ச் பண்ணி உங்களுக்கு ஃபுல்லாக அங்கே க்ரீன் கலர் வாலு ப்ளஸ் நம்ம வந்து ப்ளைன் ஒயிட்டு மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த ப்ளைன் ஒயிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோஸ் கோல்டு ஹேண்டிலு, ரோஸ் கோல்டு ஸ்ட்ரைப்ஸ் ஒர்க்கு அந்த மாதிரி பண்ணி உங்களுக்கு 10 ஃபீட்டுக்கு ஹைட் பார்த்தீங்கன்னா 8 ஃபீட்டு. இது 8 ஃபீட் ஹைட்டு ப்ளஸ் 11 ஃபீட்டு வரைக்கும் உங்களுக்கு சீலிங் ஹைட் கொடுத்துருக்காங்க. அதனால் லாஃப்ட் ஹைட் பார்த்தீங்கன்னா நம்ம 3 ஃபீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு இதோட வார்ட்ரோப்போட ஹைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 ஃபீட் இருக்கிறனால அந்த 8 ஃபீட்டுக்கும் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்லைடிங் ஆப்ஷன் தான் பண்ணியிருக்கோம். ஸ்லைடிங் ஆப்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு அகலம் நல்லா பெருசாக ஆக இந்த ஸ்மூத்னஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம சின்ன இடத்துல ஸ்லைடிங் பண்ணுறதை வந்து சின்ன பெட்ரூமில் பண்ணுறது வந்து நம்ம காட்போட இடைஞ்சல் இருக்கும். அதனால் நம்ம வந்து சின்னதாக நம்ம அது மாதிரி பண்ணி கொடுப்போம். இல்லை ஓப்பன் வேணால் நம்ம ஓப்பனாக அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுப்போம். இங்கே ஸ்லைடிங் பெருசு பண்ணும்போது பார்க்குறதுக்கு லுக்கு நல்லாயிருக்கு. இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்க காங்கிரீட்லேயே கல் போட்டு வச்சுருந்தாங்க. இங்கே எல்லா பிளேஸுமே பார்த்தீங்கன்னா எல்லா வார்ட்ரோப்பு பெட்ரூம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா காங்கிரீட்லேயே அவங்க செல்ஃப்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க. நம்ம வந்து ஒன்லி அவுட்ரு க்ளோஸ் மட்டும்தான். அவுட்ரு க்ளோஸே பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு. ப்ளஸ் உள்ளேயும் பார்த்தீங்கன்னா நம்ம லாக்கர் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு டபுள் டோர் லாக்கர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், இங்கே டபுள் டோர் லாக்கர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் உங்களுக்கு ட்ரா ஏதாவது வேணாலும் ட்ரா ஏதாவது பண்ணிக்கலாம். கடப்பாக்கல்லோ இல்லை நீங்கள் வந்து காங்கிரீட் கல் இந்த மாதிரி போட்டால் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் எந்த ஒரு இது இல்லைங்க. உங்களுக்கு கண்டிப்பாக கஸ்டமைஸ் பண்ணி பண்ண முடியும். என்ன உங்களுக்கு அந்த சேஃப்டி லாக்கர் பர்பஸுங்கும் போது அந்த பெட்டில் பண்ணுறது அந்த மாதிரி விஷயமெல்லாம் வந்து நம்மளால் நீங்கள் வந்து உள்ள காங்கிரீட் கல்லோ கடப்பாக்கல்லோ போட்டிங்கன்னா நம்மளால் அதை பண்ண முடியாது. மற்றபடி உங்களுக்கு இதில் வந்து வேறு ஏதாவது உங்களுக்கு பண்ணனாலும் தாராளமாக பண்ணிக்கலாம். இந்த சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி அவங்களே ஹேங்கிங்க்கு தனித்தனியாக எவ்வளோ அழகாக பிரிச்சுருக்காங்க பாருங்கள். ஹேங்கிங்க்கு தனியாக பிரிச்சுருக்குறாங்க. அவங்களுக்கு அவங்க திங்ஸுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி அவங்களே பார்த்தீங்கன்னா உள்ள எல்லாமே காங்கிரீட்லேயே செல்ஃப் பிரிச்சுருக்காங்க. அதனால் நம்ம அவுட்ரு மட்டும் அழகாக உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். லுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. லாஃப்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளைன் ஒயிட்டு, உங்களுக்கு கீழேயும் ப்ளைன் ஒயிட் கொடுக்கும்போது மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கஷ்டம்தான். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லுக்கு வைஸ் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நீட்டாக அழகாக இருக்குங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் பண்ணுற ஒரு பிளான் இருந்துச்சு. விண்டோ இருந்து இங்கே வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். அதனால் நம்ம இங்கே வந்து ஒரு ஓப்பன் டோர் கொடுத்து அந்த கிளாஸ் வந்து விசிபிள் ஆகக்கூடாதுன்னு நிறைய பேருக்கு ஒரு ரிக்குயர்மெண்ட் இருக்கும். அதனால் அந்த கிளாஸ் ரிக்குயர்மெண்ட்டுக்காக நம்ம கிளாஸ் வந்து விசிபிள் ஆகாமல் நம்ம வந்து ஹிட்டனில் ஒரு டோர் போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். இதுவும் பாருங்கள் லுக்கு மேலேருந்து கீழே வரைக்கும் பாருங்கள். இந்த மாஸ்டர் பெட்ரூம்கோட அழகே அவ்வளோ நீட்டாக அழகாக வந்திருக்கும். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு செகண்ட் பெட்ரூமில் ஒன்று பண்ணியிருக்கோம். பர்பிள் வித் ஒயிட் கலர் காம்போ பண்ணி மேட்ச் பண்ணி இந்த வார்ட்ரோப்பு ப்ளஸ் லாஃப்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்லைடிங் தான் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கேயும் கீழேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லைடிங் தான் பண்ணியிருப்போம். அதே மாதிரி எல்லா பெட்ரூம்லேயும் நம்ம ஸ்லைடிங் தான் பண்ணியிருப்போம். ஏன்னா கஸ்டமர் நீடு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லைடிங் தான் நீடாக இருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சஜஷனுக்கு ஏற்ற மாதிரி கலர் மேட்ச் பண்ணி, அதாவது இந்த வால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒயிட்டு வித் பர்பிள் தான் பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க. அந்த பெயிண்ட்டுக்கு வந்து அவங்க ஆப்போசிட் கலரும் போடலாம். ப்ளஸ் அவங்களுக்கு வந்து சஜஷன் வந்து இதே கலரில் எனக்கு மேட்ச் பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். எல் டைப்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லைடிங் தான் பண்ணியிருக்கோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே உள்ள அவங்க கடப்பாக்கல் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க.
கடப்பாக்கள் பிளேஸ் பண்ணியும் உள்ளே எவ்வளோ கஸ்டமைஸ் பண்ண முடியுமோ, நம்ம இந்த இடத்த எவ்வளோ அழகாக காட்ட முடியுமோ நம்ம காட்டியிருக்கோம். ஸ்லைடிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்குங்க உங்களுக்கு. ப்ளஸ் இந்த மேலேயும் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் லாஃப்ட் கொடுத்து கீழே பிளைனாக உங்களுக்கு பர்பிள் கலர் கொடுக்காம அந்த ஹேண்டில் வர இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் பார்டர் மாதிரி லைன் கொடுத்துருக்கும் பாருங்க. அதில் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோஸ் கோல்டு ஹேண்டில் ப்ளஸ் ஸ்ட்ரைட் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோஸ் கோல்டு கொடுக்கும்போது பார்க்குறக்கு லுக்கு அவ்வளோ கிராண்டாக தெரியும், நீட்டாகவும் இருக்குங்க. பிரைட்டான கலர் உங்களுக்கு போடும்போதோ டல்லான கலர் போடும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வெரைட்டிஸ் நிறைய வருங்க. உங்களுக்கு 6 டோர் வருங்க, மொத்தமாக 6 டோர் ஆர்டர் இருக்கும். எல்லாம் 4 ஃபீட்டுக்கு 7 ஃபீட்டுங்கிற ஹைட்டில் உங்களுக்கு டிவைட் பண்ணி இதை பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ள உங்களுக்கு கடப்பாக்கள் தான் போட்டிருப்பாங்க. அதனால் நம்ம எதுவுமே இங்கே கஸ்டமைஸ் பண்ண வேண்டியதே இல்லை. அவங்களே கஸ்டமைஸ்க்கு தகுந்த மாதிரி உள்ள வந்து பார்ட்டிஷன் டிவைட் பண்ணி அங்கங்கே உங்களுக்கு ஹேங்கருக்கு தகுந்த மாதிரி எல்லாமே டிவைட் பண்ணியிருக்காங்க. நம்ம இதை எவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்ம பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஒன் சைடு மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு லாக்கர் மட்டும் ப்ரொஜெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்குங்க. இங்கே உங்களுக்கு ட்ரா வேணாலும் ட்ரா பண்ணலாம், இல்லை லாக்கர் வேணாலும் லாக்கர் பண்ணலாம். கஸ்டமர் நீடு பார்த்தீங்கன்னா நம்ம லாக்கர் கேட்டிருந்தாங்க, அதனால் லாக்கராக பண்ணி கொடுத்துருக்கோம். பாருங்கள் லுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருக்கு. ப்ளஸ் ஒயிட் கலரில் கம்ப்ளீட்டாக மேலே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் லாஃப்ட்டு கொண்டு போயிருக்கோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ரோஸ் கோல்டு ஹேண்டில் வந்து ப்ரீமியமாக உங்களுக்கு கலர் கொடுத்துருக்குறோம். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா இது செகண்ட் பெட்ரூமுங்க. செகண்ட் பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ஸ்லைடிங் ஆப்ஷன் தான் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே ஏன்னா இது சின்ன ஸ்பேஸ் தான், இங்கே ஸ்லைடிங் பண்ண வேண்டாம்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. இன்னொன்று என்னென்னா நம்ம இங்கே கார்ட் போடுறாங்க, கார்ட் போடும்போது அந்த ஓப்பன் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த இடைஞ்சல் இருக்கும், அவங்களை அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சரி மற்ற பக்கம் எல்லாமே நம்ம வந்து ஸ்லைடிங் தான் பண்ணியிருக்கோம். இந்த பெட்ரூம் ஸ்லைடிங்கே பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த 3.5 ஃபீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லைடிங் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரே அண்ட் ஒயிட் ஃபுல் மேட்ச் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா அந்த மேலே ஃபுல்லாக உங்களுக்கு பிளைனு பார்டர் லைன்லாம் பார்த்தீங்கன்னா கிரே. அப்போ அந்த கிரே மேட்ச் பண்ணி கீழே பிளைனாக ஒயிட் விட்டோம்னா அவ்வளோ நல்லா இருக்காதுங்க. அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண முடியும் டிசைனு, அந்த யூபிவிசிலே பார்த்தீங்கன்னா ஷீட் வந்து அழகாக கட் பண்ணி வி டைப்பில் உங்களுக்கு டிசைன் பண்ணி இதுக்கு ஆப்போசிட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோஸ் கோல்டில் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்கோம். உள்ளேயும் பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு கடப்பாக்கல் தான் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த கடப்பாக்கல்லேருந்து நம்ம எம்போஸ் பண்ணி இதை எவ்வளோ ஸ்ட்ராங்காக பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக பண்ணி கொடுத்துருக்குறோம். லுக்கு பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக வந்திருக்குதுன்னு. இன்னொன்று ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் ட்ரெஸ்ஸிங் யூனிட் வைக்கிற ஒரு ஐடியா இருந்துச்சு. ப்ளஸ் நம்ம இந்த பக்கம் இருந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறது அவ்வளோ நல்லா இருக்காதுங்க. அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம இன்சைடில் விசிபிள் ஆகாமல் இருக்கிறதுக்கு கிளாஸ் மட்டும் இங்கே போட்டு கொடுத்துருக்கோம். கிளாஸ் போட்டு உங்களுக்கு ஃபுல்லாகவே இது வந்து விசிபிள் ஆகாத அளவுக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் யூபிவிசியில் இதெல்லாம் பண்ண முடியுமான்னு கேட்டால் தாராளமாக பண்ணலாங்க. நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா இதில் பண்ண முடியாது, ஸ்லைடிங்கே பண்ண முடியாதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் எந்த இதுவுமே கிடையாது. யூபிவிசியில் நீங்கள் என்ன கேட்டாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாங்க. நீங்கள் ஏதாவது ஐடியா வச்சுருந்தாலும் நம்ம வந்து பண்ணி கொடுத்துடலாங்க. இப்போ ஹால்லேருந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் நம்ம ஒரு பூஜாவோட ரூம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதே மாதிரி தான் உங்களுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காங்கிரீட்டில் செல்ஃப் போட்டிருந்தாங்க. அந்த செல்ஃப் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 ஃபீட்டில் தான் போட்டிருந்தாங்க. அவங்க உள்ளேயே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் அலைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக அழகாக வச்சுருந்தாங்க. நம்ம வந்து மீதி இருக்கிற ஸ்பேஸில் வந்து டெப்த்து வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2 ஃபீட் டெப்த்து கொண்டு வந்து அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே மட்டும் ஒரு ஃபோட்டோஸ் வைக்கிற மாதிரி அதிலே உங்களுக்கு இன்சைடில் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஒரு கிளாஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அப்படியே உங்களுக்கு ஒரு 5 ஃபீட்டில் ஃபுல்லாக ஃப்ளூட்டட் கிளாஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு பூஜா டோர் வந்து ஃப்ளூட்டட் கிளாஸில் கஸ்டமர் ரெக்யர்மெண்ட் ஏற்ற மாதிரி நம்ம வந்து சூப்பராக அழகாக பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு படையல் ட்ரே, உங்களுக்கு படையல் ட்ரே வேணும்னா படையல் ட்ரே பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு ட்ரா வேணாலும் ட்ரா பண்ணிக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் படையல் ட்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல் ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளஸ் அது கீழேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ட்ராவும் பண்ணியிருக்கோம். எவ்வளோ நீட்டாக அழகாக வந்திருக்கு பாருங்கள். இங்கே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டீ கலர் பிளைன் டீக்கில் தான் பண்ணியிருக்கிறோம். ப்ளஸ்ஸு இங்கே ஒரு 1.5 ஃபீட் சைஸில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு. அந்த ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குத்து விளக்கு இதெல்லாமே இதுக்குள்ளே வைக்க முடியாது. அதனால் என்ன பண்ணியிருக்கோன்னா அங்கே மட்டும் 2 பர்கோலா மாதிரி ஒரு பார்ட்டிஷன் டிவைட் பண்ணி உங்களுக்கு அந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம டிவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். பூஜா பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு. இதில் நம்ம டபுள் கலர் காம்போ இல்லை அதில் கிளாஸ் இல்லாமல் லேசர் கட்டிங் டிசைனு அந்த மாதிரி நிறைய இருக்குங்க. அதையும் பார்த்தீங்கன்னா வெளியே பீகாக் ஹேண்டில் கொடுத்து இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இங்கே மேக்ஸிமம் ரோஸ் கோல்டு ஹேண்டில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் ரோஸ் கோல்டில் இங்கேயும் கன்னியூவாக கொண்டு போயிருக்கோம். உங்களுக்கு என்ன நீட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இல்லை ஏதாச்சும் ஒரு டிசைன் காமிச்சாலும் அந்த டிசைன் பண்ண முடியுங்கிறத நம்ம வந்து உங்களுக்கு போட்டு கொடுத்துருவோம். டிசைனும் போட்டு காமிப்போங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நீட்டாக அழகாக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு.
நெக்ஸ்ட்டு கிச்சன் பார்க்கலாங்க. கிச்சன் என்ட்ரி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கை வச்சு உள்ளே ஏறும்போது இங்கே எதுவும் ஸ்ட்ரெயின்ஸ் எதுவுமே ஆகாமல் இருக்கிறதுக்கு, கரையாகாமல் இருக்கிறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேனலிங் ஒர்க் மட்டும் நீட்டாக பண்ணி கொடுத்துருக்குறோம். இங்கே பார்டர் லைன் கொடுத்து பண்ணலாம், ப்ளஸ் கஸ்டமருக்கு வந்து அது நீட் இல்லை. ப்ளைனாக எனக்கு வந்து ஒரே ஒரு பார்டர் லைன் மட்டும் கேட்டாங்க. எல்லாமே கஸ்டமர் நீங்களாக உங்களுக்கு என்ன ஐடியாவோ அது உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பண்ணி கொடுப்போங்க. ப்ளஸ் நம்ம நிறைய ஐடியா சொல்லுவோம், உங்களுக்கு எந்த ஐடியா ஓகேவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி இதை நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே கிச்சன்லேயும் பார்த்தீங்கன்னா டீ கலரில் தான் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்லைடிங் செல்ஃபுங்க, அது மட்டும் கிளாஸில் மட்டும் போட்டு அவங்களே இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம எதுவுமே இன்னரில் பார்த்தீங்கன்னா நம்ம யூபிவிஸ்லேயோ எதுலேயுமே இன்செர்ட் பண்ணல, எல்லாமே அவங்க காங்கிரீட்லேயே ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ நீட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அதனால் பட்ஜெட்டில் அவங்களுக்கு இன்டீரியர் பண்ண முடிஞ்சுது. இதே இது உங்களுக்கு உள்ள எல்லாமே வந்து பார்ட்டிஷன் எல்லாமே நம்மளே பண்ணணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட்டில் ஆட் ஆகும். ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்ரு கவர் பண்ணி இந்த செல்ஃபுக்கு கிளாஸ் மட்டும் போட்டு ப்ளைன் கலர்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம். மேலே கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஃப்ட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். இது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு டீ கலரில் தான் உங்களுக்கு யூபிவிசியில் பண்ணி கொடுத்துருக்கோம். இதே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு சிட்டிங் ஏரியாங்க. சிட்டிங் ஏரியா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இருந்துச்சு, அதை மட்டும் ஃபுல்லாக உங்களுக்கு டீ கலரில் உங்களுக்கு டோர் போட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர் வைக்கிறதுக்காக உங்களுக்கு எல்லாமே பார்ட்டிஷன் டிவைட் பண்ணி டோர் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எல்லாமே உங்களுக்கு பெரிய திங்ஸு இதெல்லாம் வச்சுக்கிறதுக்காக சின்னதாக ஸ்பேஸ் இருந்துச்சு, அந்த ஸ்பேஸுக்கு மட்டும் உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு கவர் பண்ணி டோர் போட்டு கொடுத்துருக்கோம். நம்ம ஒர்க்கு எவ்வளோ நீட்டாக பண்ணி கொடுத்தோம், எப்படி பண்ணி கொடுத்தோம், உங்களோட ரிவ்யூ மட்டும் நமக்கு கொடுங்க சார். நீங்கள் வந்து யூடியூப்பில் உங்களோட இதை பார்த்துங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு உங்களை கூப்பிட்டோம். கிராண்ட் இன்டீரியர் இது நல்லபடியாக பண்ணி கொடுத்துருக்கீங்க, நல்லா கம்மியான விலையிலையும் பண்ணி கொடுத்துருக்கீங்க, தரமாகவும் பண்ணியிருக்கீங்க. எல்லாம் வந்தவங்க எல்லாம் எங்களை பாராட்டுற அளவுக்கு செஞ்சு கொடுத்துருக்குறீங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. ஓகே. ஓ